இன்னைக்கு நானா அந்த பேயா பாத்துறேன் பாத்துறேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்டிவி வீரன். இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டுனா, ஏற்கனவே போட்டதோட பார்ட் 2 அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியாது. உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பிடிச்சா பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ. ஸோ வாங்க நம்ம இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். இது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆனால் நான் அது சும்மா தான் அப்லோட் பண்ணேன். உங்களுக்காக இப்போ ஃபுல்லாக விளாண்டு அப்லோட் பண்ணியிருக்கு. போகிற இடம்லாம் அப்படியே தான் இருக்குது. நெருப்பு இன்னும் அழிஞ்சிட்ருக்கு. இல்லை புதுசாக வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, இங்கே 3 பை இருக்கும். சொல்லலை, 3 பை இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேனே. அப்புறம் உங்கள் வீடியோவில் ஏதாவது குவாலிட்டி மிஸ் ஆகுனுச்சு அப்படின்னா சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற குறைகளுக்கு ஏற்ப மாதிரி தான் நான் சரி பண்ணிக்க முடியும் எல்லாத்தையும். ஏன்னா நான் ஒரு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கடா அப்பா. இல்லை, போன தடவை இதேமாரி வந்தேன் நான். அப்போ இதெல்லாம் பண்ணலை, புதுசாக என்னென்னமோ பண்ணுறானுங்க. போன தடவை கேம் பிளே போட்டோம், அதில் இந்த கீழே இந்த சாக்கு முட்டையை வந்துட்டோம். போன வாட்டி நான் பேய்க்கு வைப்பு இல்லை, இந்த வாட்டி பயந்தே ஆகணும். ஏன்னா நம்ம விளையாட போகிறோம் இப்போ. வாங்க வாங்க வாங்க. இது நான் கேம் பிளேலாம் பார்க்கல. இந்த விளையாட்டு எனக்கு தெரியும், பட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பேய் எங்கே வருது எங்கே போகணும் அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கேம் பிளே ஒன்றும் பார்க்கல. ஸோ எனக்கு எப்படி விளையாடணும் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாது. தெரியாமே நம்ம விளையாட போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா பொட்டுன்னு பயமுறுத்திட்டாங்க மக்களே. ஓகே, வெளியே போகலாமா? கீழே வரும், மேலே போயிடலாம். அது வருதுன்னா ரன்னுன்னு காட்டும், ஆனால் அது வரும்போது ரன் பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்னமோ என்னோட 6வது அறிவு அது இங்கே தான் இருக்குன்ற மாரி சொல்லுது. ஓகே, மனசு நல்லா இருக்கு. நம்ம ஓப்பனில் இருக்கும் போது ரொம்ப நேரம் மனசு பக்குன்னு இருக்காது. எப்போ வரும் எப்போ போகும், பின்னாடி வருதா சத்தம்லாம் கேட்குது. இப்போ தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க போவதில்லை. சாக்கு முட்டை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போகணும் இங்கேருந்து. என்ன ரொம்ப அடப்பாவீங்களா, வந்ததுக்கே வந்துட்டிங்கன்னா. எங்கே இருக்குன்னு போன தடவை ஏன் கண்ணை யூஸ் பண்ணுற மாட்டேன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை இதேமாரி நிறைய கண்ணை யூஸ் பண்ணி தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். பயமா இருக்கு. நான் பேசாம எங்கேயே போயிடுறேன். அது எங்க வருதுன்னு பார்த்துட்டு போகிறது சேஃப். எங்க வருது? எங்கேயோ போகுது ப்ரோ. இது என்ன இடம்? நம்ம போன இடம் மாதிரி இருக்கு ப்ரோ. போனோமா நம்ம? இப்போ எங்க போகுது? இங்கதான் வருது. நான் மக்களே நம்ம கிட்ட தான் வருது. எனக்கு பயமா இருக்கு. பட்டு நடிச்சுக்கிட்டு பண்ணதெல்லாம். சரி விடுங்க. ஏன்னா இன்னைக்கு கேம் பிளே முழுசா விளையாடணும்னு வந்துட்டேன். இது இப்போ என்ன பண்றது? 5 இருக்குல்ல, அது எங்கேயோ படி. பேஸ்மெண்ட் போயிடுச்சு. இதான் நம்மளுக்கான டைம். அது பேஸ்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கான டைம்.
சுற்றி சுற்றி நம்ம எங்கே போனோம்? செருப்பாலேயே அடிக்கணும். என்ன சுற்றி சுற்றி அது பேஸ்மெண்ட் தான் போயிடுச்சுல, அந்த கேப் யூஸ் பண்ணி தப்பிக்கிறத விட்டுட்டு சுற்றி சுற்றி அது எங்கே போச்சோ அங்கே மட்டுமே போயிட்டுருக்கோம். இது பாத்ரூம். பழகிடுச்சு மக்களே. டாய்லெட்டுக்குள்ளெலாம் எவன்டா ஒழிச்சு வச்சான்? அதை விட நான் கையில் தொட்டுட்டேனே, பாவி போயிடுங்களா. டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. உங்களுக்கு ஒளிய வைக்கிறதுக்கு ஒரு வேலையுமே கிடைக்கலையா? இந்த இடத்துல ஏதாவது கண்ணு கச்சா கரெக்டாக இருக்கும் இல்லையா? தேவையில்லாமல் 5 வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஐயோ மக்களே, அப்போ இது இங்கே வருதோ? இது வரும்போது இந்தமாரி சவுண்டு போடுறானுங்க, பயமாக இருக்கு எனக்கு. ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காகவே நான் நைட் டைமில் விளையாண்டுட்ருக்கேன். இது ஏற்கனவே விளையாண்டுட்டேன் நான், பட் அது ப்ரோமோ மாதிரி தான். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்ட்டுனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். என்ன இதுக்கு முன்னாடி நம்ம சர்வே சர்ஃபஸ் அப்படின்னு சொல்லியும் ஒரு கேம் பிளே போட்டிருக்கோம். என்னடா தோத்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் நியூ பிளேயர். ஓகே மக்களே, நம்ம அகைன் வந்திருக்கோம். இது என்ன இடம்? ஐயோ, இது ஏதோ பேய் வர்ற இடம் மாதிரி இருக்கு. பிறக்கிற இடம்லாம் சாகு முட்டை கொடுக்குறானுங்க, ரொம்ப நல்லவனுங்க. ஐயோ பேஸ்மெண்ட்டு இங்கே தான் அது இருக்கு. ஓடுறா. இது என்ன மிட்டு மக்களே? இது ஏதோ புது இடம் போல இருக்கு. தத்துக்கு நான் வந்ததே இல்லையே. ஐயோ, சந்திரமுகி டான்ஸ் ஆடுற இடம் மாதிரியே இருக்குதே. எங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டது சந்திரமுகி பாதி காஞ்சினா பாதின்னு அடி வாங்கி சாவத்துக்கா. இப்ப எங்க இருக்குது இது? என்ன இடம்? ஐயோ, நம்ம டோர் திறந்து வச்ச இடம். அது இங்கதான் வரும் போல இருக்கு. அப்ப அது பேஸ்மெண்ட் இல்லை தானே? நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போலாமா? நம்ம போவோம். படி வழியாவா வர்றாங்க? இங்க எவனோ சாங்கியம் செஞ்சிருக்கான். 15 கண்டுபிடிச்சிட்டோம். ராசா இன்னும் கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சிடுறா. அது எங்க இருக்குது? இங்கதான் வருதா? பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். ஏன்னா நம்ம பாதி கண்டுபிடிச்சிட்டோம், மிச்சம் மீதி அது அங்கதான் இருக்குது. இது நம்ம இன்னும் திறக்கலையா? தோந்துட்டோமா? ஐயோ, நான் பேய்கிட்ட அடி வாங்க விரும்பல. இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தோத்தேன். ஓ, 16 கண்டுபிடிச்சிட்டோமா? எனக்கு இன்னும் இப்போ நம்பிக்கை இருக்கு. 17, 18 அவ்வளோதான். இந்த டோரு, இந்த கதவு என்னது? இந்த டோர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது ஃப்ரீ. அப்பா ஃபஸ்ட்டு, இல்லை அம்மா ஃபஸ்ட். அது எப்படி? இது ஃபஸ்ட்டு, இது அட ஒரு எப்படியோ மக்களே, நீங்கள் பார்த்தீங்களா? நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம்லேயே அதுக்கிட்ட தப்பிச்சு வந்திருக்கேன். இப்போ எங்கே இருக்குது? எங்கே போச்சு பார்க்கலாம். மறுபடியும் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. அட கொக்கா மக்கா, பேஸ்மெண்ட்டில் இருக்குன்னு காட்டுது. ஆனால் என்னை கொல்றதுக்கு இப்போதான் எனக்கு தெரியுது, பேஸ்மெண்ட்டே நம்மளுக்கு பக்கத்தில் தான்டா இருக்குது. அது தெரியாமல் நான் இங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி போனாலும் அதான் வரும். வேணாம் நம்ம இப்படியே போவோம். சாக்கு முட்டை அங்கே இருந்தாலும் நம்ம இங்கேயே தேடுவோம். இந்த டோர்லாம் திறக்க முடியலையே. இது எங்கேயோ வந்த மாதிரி இருக்குதே. ஏன்னா நான் தான் திறந்துருக்கேன் இது எல்லாத்தையும். இங்கே ஏதோ கதவு இருக்கு, நான் பார்க்காம விட்டேன் போல இருக்கு. ஒன்றுன்னு எதுக்கு கிடைக்குது? ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? 8, 9, 20 அவ்வளோதான். இல்லை இதுக்கு அந்த கதவு கிட்ட போய் இப்போ இங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதே.
இனி யாராவது காப்பாத்துங்க. கடைசியில் சஞ்சர் மூக்கில ரஜினி, காஞ்சினால லாரன்ஸ் வந்து காப்பாத்துற மாரி காப்பாத்துனா நல்லா இருக்கும். என்ன காப்பாத்த லாரன்ஸ் ரஜினி வரணுமா? இதோட முடிச்சிக்கலாமா பேசாம வீடியோவை? எனக்கு பயமா இருக்கு. நீங்க பரவாயில்ல, பகல்ல பார்ப்பீங்க, ரைட்ல விளையாடுறேன்டா. யாரு சொல்றாங்க? என்னக்கா? இப்ப அக்கா எங்க இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு கண்ணு வேஸ்ட் ஆயிரும். பார்க்கலாமா வேணாமா? வேணாம். பேஸ்மெண்ட்டுக்கு போவோம். வந்துருச்சு. இல்ல அது அந்த போட்டு போகுது போல இருக்கு. ஒரு கண்ணு வேற வேஸ்ட். இனிமே அது எங்க போகுது என்ன பண்ணுதுன்னு பார்க்க முடியாது. பேய் வந்துட்டு இருக்கு. நம்மள பாத்துச்சு பேய். மூஞ்ச தானே காட்டினேன். ஓகே மக்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கிற காரணத்தினால் நம்ம இந்த வீடியோவை இப்படியே முடிச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஓகே மக்களே, எனக்கு பயமா இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோவை நம்ம இப்படியே முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன ப்ரோ ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா, நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்காக இந்த கேமை தேய்ச்சி இந்த லெவலு இந்த மண்டையை எல்லாத்தையும் தேய்ச்சி காட்டுறேன். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டி இல்லை, தம்ப்நெயில் குவாலிட்டி இல்லை, அது மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஆடியோ சரியாக கேட்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாரி ஏதாவது குறைகள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாரி என்னோடய சேனலில் இன்னும் நான் பெருசாக வளர்க்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பிடிச்சா மட்டும் பண்ணிக்கோங்க. அது சப்ஸ்கிரைபில் நான் கேட்க மாட்டேன், பட் லைக் பண்ணிக்கோங்க. என் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ பை கைஸ், இதோட ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.